ஏர் இந்தியா விமானத்துல தொழில்நுட்ப கோளாறு. அதுவும் ஒரு தடவை இல்ல, பல தடவை. எல்லா 787 விமானத்தையும் உடனே தரையிறக்குங்கன்னு விமானிகளே அமைச்சகத்துக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. நம்ப முடியுதா? ஆமாங்க, இந்திய விமானிகள் கூட்டமைப்பு FIP தான் இந்த அதிரடி முடிவை எடுத்திருக்கு. அக்டோபர் 4ஆம் தேதி அமிர்தசரஸ் பர்மிங்காம் விமானத்துல திடீர்னு ராம் ஏர் டர்பைன் R8 செயல்பாடு நடந்துச்சு. விமானம் லேண்ட் ஆகிற கடைசி நேரத்துல. அதே மாதிரி அக்டோபர் 9ஆம் தேதி வியன்னா டெல்லி விமானம் திடீர்னு துபாய்க்கு திருப்பி விடப்பட்டுச்சு. இதுதான் முதல் தடவை இல்லைன்னு சொல்றாங்க விமானிகள். ஆட்டோ பைலட் திடீர்னு செயல் இழந்து பல முக்கியமான சிஸ்டம்கள் வேலை செய்யலையாம். இது பயணிகள் உயிருக்கும் விமான பாதுகாப்புக்கும் பெரிய ஆபத்தை ஏற்படுத்துதுன்னு சங்கம் ரொம்பவே கவலைப்பட்டிருக்கு. அதனால எல்லா ஏர் இந்தியா போயிங் 787 விமானங்களையும் தற்காலிகமா தரையிறக்கணும். எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்தை முழுசா ஆய்வு செய்யணும். சமீபத்திய கோளாறுகள் பத்தி ஒரு பாரபட்சமற்ற விசாரணை நடத்தணும்னு FIP 3 முக்கியமான கோரிக்கைகளை வச்சிருக்கிறாங்க. ஆனா ஏர் இந்தியாவோ ராம் ஏர் டர்பைன் திறப்பு தன்னிச்சையா நடந்தது. ஆனா எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா முன்னாடி AISL பார்த்த பராமரிப்பு இப்ப புதிய இன்ஜினியர்கள் கிட்ட போனதுக்கு அப்புறம்தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாயிருக்குன்னு விமானிகள் சங்கம் சந்தேகத்தை கிளப்பியிருக்காங்க. நிபுணர்களும் இதை சாதாரணமாக விடக்கூடாதுன்னு எச்சரிக்கிறாங்க. பாதுகாப்பு விஷயத்துல ஒரு சின்ன ரிஸ்க் கூட எடுக்கக்கூடாது. பயணிகளோட பாதுகாப்பு முக்கியமா இல்ல விமான சேவையா? உடனே இந்த விஷயத்துல வெளிப்படையான நடவடிக்கை வேணும். ஏன்னா பயணிகளோட நம்பிக்கை தான் எல்லாத்தையும் விட முக்கியம்.